சாலையில் நடந்து சென்ற இளைஞரை தாக்கிய காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவையில் நடந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் தான் இவை. பணியிட மாற்றம் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். உங்கள் விவரம் ஞானசேகரன். வணக்கம் கோபால். அதாவது கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தனியார் நிறுவன ஊழியரான இவர் பணியாற்றும் நிறுவனத்திற்கு பொருட்கள் வாங்குவதற்காக நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த சாலை வழியாக கவுண்டம்பாளையம் காவல் நிலைய காவலராக பணிபுரியும் ஜெயபிரகாஷ் என்பவர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். இதனை கண்ட மோகன்ராஜ் உடனடியாக சாலையில் நடுவே நின்று கொண்டார். அப்பொழுது காவலர் ஜெயபிரகாஷ் மோகன்ராஜ் கன்னத்தில் திடீரென அறைந்துவிட்டு சென்றுள்ளார். அந்த வீடியோ அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து இளைஞரை தாக்கிய கவுண்டம்பாளையம் தலைமை காவலர் ஜெயபிரகாஷை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் சரவண சுந்தர் உத்தரவிட்டுள்ளார். கோபால். நன்றி ஞானசேகரன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.